காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி 100% அக்யூரஸியில் வித்தின் a minute ஆன்சர் போகிறது. நம்ம நார்மலாக கவுண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தப்பாக தான் போடுவோம். ஸோ மேபி சம்டைம்ஸ் கரெக்டாக வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எத்தனை டயக்ராம் இருக்குது எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு என்றதுக்குள்ளே நம்ம 5 நிமிஷம் 4 நிமிஷத்தை டைமை விட்டுருவோம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் போடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம கிளாஸில் என்ன நடத்துகிறோமோ இந்த மெட்டீரியல் நான் போஸ்ட் பண்ணுறேன் சாஃப்ட் காப்பியாக, நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் போய் ஏதாவது சம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அந்த டயக்ராமில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன். நான் சொல்கிற ஷார்ட்கட்டை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அவங்க முக்கோணம் கேட்டாலும் சரி, சதுரம் கேட்டாலும் சரி, செவ்வகம் கேட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டயக்ராமை கம்பைன் பண்ணி கேட்டாலும் சரி. ஸோ 100% மார்க் எடுக்க முடியும். இப்போ பார்த்துக்கோங்க, இதுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக் தான். இப்போ ஒரு முக்கோணம் இருக்குது, இது நடுவில் வந்து ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். இதில் எத்தனை முக்கோணம் அப்படின்னு நம்மளை கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இங்கே 1 இங்கே 2 அப்படின்னு நம்பரை போடுங்க. 1 2 ஃபுல்லி ஷார்ட்கட்ப்பா. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஃபார்மலாக போடணும் அப்படின்னா இதில் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஃபுல்லி ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். 1 2ன்னு போடுங்க. இந்த 1 + 2 நீங்கள் கூட்டி பாருங்கள், நமக்கு எவ்வளோ வரும்? 3 வரும். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட டயக்ராமில் மொத்தமாக எத்தனை முக்கோணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ட்ரையாங்கிள் இதான் கவுண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ட்ரையாங்கிள் தான் இருக்கும். இப்போ இது ஒரு சின்ன முக்கோணம் தான். இப்போ பாருங்கள் 1 2, அப்புறம் இந்த பெரிய முக்கோணம் வரும் 1 வருமா? அப்போ மொத்தம் 3 தான் நம்ம ஈஸியாக சொல்கிறோம். பெருசாக கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுறது? நிறைய கோடு போட்டால் எப்படி பண்ணுறது? எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியுமா? நமக்கு அவ்வளோ டைம் இருக்காதே. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய டயக்ராம் கொடுத்தாலும் ஜஸ்ட் நம்பரை மட்டும் போடுங்க. 1 2 3 4 அவ்வளோதான். இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். என்ன பண்ணுவோம்? 1 + 2 + 3 + 4 அதுதான் இந்த கொடுக்கப்பட்ட டயக்ராமில் மொத்த ட்ரையாங்கிளின் எண்ணிக்கை, மொத்த முக்கோணத்தின் எண்ணிக்கை. அவ்வளோதான்ப்பா. இப்போ எவ்வளோப்பா இருக்குது? ஸோ 4 3 7, 7 3 10. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்றது 10 மிக சரியான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் வருவோம். இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு முக்கோணத்தில் வெறும் கோடு மட்டுமே போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அப்படியே இந்த டயக்ராமுக்கு வாங்களேன். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான் இருக்கார். அந்த முக்கோணத்தில் கோடாக போட்டிருக்கான். கரெக்டு. இதில் இன்னும் நடுவில் வேறு கோடு போட்டு வச்சுருக்கானே, நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேஸை பாருங்களேன். இந்த பேஸ் பார்த்துக்கோங்க. இந்த பேஸில் எத்தனை கோடுப்பா இருக்குது? அதாவது ஒரு ட்ரையாங்கிள், அதில் ஒரு பேஸை பார்க்குறோம். எத்தனை கோடு இருக்குது? 1 2 3 4 5 இருக்கார். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 5 இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ 4 இருக்கும்போது 10ன்றது மேலே கவுண்ட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 + 2 + 3 + 4 + 5 என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த கொடுக்கப்பட்ட டயக்ராமில் உள்ள மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை. ஆனால் ஒரே ஒரு பேஸ் கொடுத்துருந்தானா அது ஓகே. இங்கே என்ன பண்ணியிருக்கான்? இங்கே ஒரு கோடு போட்டு வச்சுருக்கான். அப்புறம் பார்த்துங்க, இந்த நடுவில் போய் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கான். அப்போ இந்த மாதிரி இருக்கிறத நான் எப்படி சம்மை சால்வ் பண்ணுறது? இப்போ அடுத்து இங்கே ஒரு கோடு போட்டிருக்கான் இல்லைங்களா? இந்த கோடு எல்லாத்துக்கும் போட்டிருக்கான். அந்த எல்லா லைன் இருக்குது பார்த்தீங்களா, கிராஸ் ஆகிற எல்லா லைனுக்கும் போட்டிருக்கான். அப்போ மேலேயும் ஒரு 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ போகிறோங்க? 4 3 7, 7 3 10, 10 + 5 15 நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அடுத்து இது 15. அடுத்து மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக அங்கேயும் ஒரு 15 இருக்க தான் போகிறாரு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு 2 முக்கோணத்தை 2 லைனுக்கு விட்டுட்டு இங்கே நடுவில் மட்டும் வந்து ஒரு கோடு போட்டு வச்சுருக்கான். அதில் எத்தனை 1 2 3 நம்மளால் போட முடியுதுன்னு பாருங்கள். 1 2 3 மட்டும் போட முடியுது. அவ்வளோதான். அப்போ 3 + 2 5, 5 + 1 எவ்வளோப்பா? 6. ஆல்ரெடி நமக்கு 15 15 30 வந்துருச்சு. 30 + 6 எவ்வளோப்பா? ஸோ 36 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் அப்படின்றது 36. இந்த டயக்ராமில் கொடுக்கப்பட்ட முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படின்றது 36. நான் சொல்கிற ஷார்ட்கட்டை மட்டும் அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் நிறைய திங்க் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம திங்க் பண்ணி நான் ரொம்ப ப்ராப்பராக தான் போடுவேன். நான் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி தான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடும். நமக்கு டைம் அவ்வளோ கொடுக்கறதுலாம் கிடையாது அவன். ஓகேங்களா? அப்போ ஷார்ட்கட் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம்முக்கு வந்துடுங்க. இப்போ பாருங்களேன், அதே மாதிரி முக்கோணம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடுத்து வந்து குறுக்க என்ன பண்ணிருக்கான்? அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு டயக்னல்லையும் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கான். ஸோ இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த கீழே இருக்கிறத மட்டும் பாருங்கப்பா. இது ஒரு முக்கோணமா? இப்போ இது ஒரு முக்கோணம். இந்த 3 கோடு போட்ட மாதிரி தானே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் கூட ஒத்து போகுது அது. அப்போ இப்படி இருந்தால் எத்தனை வரும்? 3 ட்ரையாங்கிள் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பேஸில் போய் பார்க்க போகிறோம். இந்த பேஸை வைக்கும்போது இங்கே ஒரு 3 ட்ரையாங்கிள் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பேஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த பேஸில் எவ்வளோ போகிறாரு? ஒரு 3 ட்ரையாங்கிள் இருப்பாங்க. அப்போ மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கிள் இருப்பாங்க? ஸோ 9ன்றது எனக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னும் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன்.
இப்போ பாருங்கள், இந்த கார்னரை போய் டச் பண்ணி பாருங்கப்பா. இந்த கார்னரை டச் பண்ணும்போது இப்படி வருமா ஒரு டயக்ராம்? அடுத்து இப்படி ஒன்று வருமா? அப்போ பாருங்கள், எவ்ரி கார்னரில் இந்த பக்கம், அதாவது இதை நம்ம பேஸாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் வரும். அதே மாதிரி இப்போ நான் அந்த பக்கம் வைக்கும்போது ஒரு 2 வருதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து இந்த வெர்டிஸ்க்கு நீங்கள் போயிடுறீங்க. போகும்போது என்ன நடக்கும்? இது வந்து உங்களுக்கு பேஸாக இருக்கும். என்னது? இந்த இடம் வந்து உங்களுக்கு பேஸாக இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு முக்கோணம் வருவார். அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு முக்கோணம் அப்படின்றது நமக்கு வரும். அப்போ அந்த பக்கத்தில் ஒரு 2 வருமா? அப்போது எவ்ரி கார்னர் நம்ம டச் பண்ணும்போது 2 ட்ரையாங்கிள் அப்படின்றது எக்ஸ்ட்ரா வராரு. ஓகே, அப்போ 2 போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஒன்று பெரிய ட்ரையாங்கிள், இந்த பெருசு அப்படியே எடுத்துக்கலாமா? அப்போ அது எவ்வளோ வருவார்? ஒரு +1. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கப்பா. இப்போ நமக்கு எவ்வளோ பாரு? 9 + 1 10, 10 + 6 16. அப்போ மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படின்றது 16. இது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிறதும் கேட்பான், இதை கொஞ்சம் அடிக்கடி கேட்பான். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துருந்தாலே தெரியும், இந்த கொஷின் நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ முக்கோணத்தை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஸ்கொயருக்குள்ளே வரும். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் பாருங்களேன். இப்போ நான் இப்படி ஒரு ஸ்கொயரை கொடுத்துட்டு எல்லா கார்னரையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நடுவில் வேறு 2 கோடெல்லாம் போட்டு விட்டு இதில் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா? நான் சொல்கிற ஷார்ட்கட்டை மட்டும் நோட் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ 1 2 3 போட போகிறோம்ப்பா. 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான். இந்த 8ன்னு ஒரு பெரிய நம்பர் வருதா? அந்த கடைசியாக என்ன பெரிய நம்பர் வருதுன்னு மட்டும் பாருங்கள், அது × 2. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ 16. இந்த ஸ்கொயரில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? ஸ்கொயர் பார்க்கல, நம்ம எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்கொயர் டயக்ராமில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? அப்போ எத்தனை ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 16 ட்ரையாங்கிள் இருக்காங்க. அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள். இதுவே நமக்கு ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா ஒவ்வொன்றா போய் கவுண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? அது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது நம்ம எவ்வளோ அக்யூரேட்டாக போடணும்னு நினச்சா கூட மோஸ்ட்லி 99% மெம்பர் வந்து இதில் தப்பு தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுறோம். அந்த நமக்கு ப்ரெஷரில், அந்த எக்ஸாம் டைமில் அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சது அப்படின்னா பார்த்தோன்னே ஆன்சரை போட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஜஸ்ட்டு 1லேருந்து எத்தனை நம்பர் வருதோ போட்டு வச்சுக்கிறோம். ஒரு பாக்ஸுக்கு ஒரு நம்பரை போட்டு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 8ன்னு போட்டோம். அந்த அதிகபட்சமாக என்ன நம்பர் போகிறோன்னு பாருங்கள், அது × 2. அவ்வளோதான். அப்போ 16 ட்ரையாங்கிள் பார்த்தோன்னே சொல்லிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த மாதிரி நம்ம கோலம்லாம் போடுவோம் இல்லையா, லைக் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் அப்படி தான். இது எப்படி போட்டிருக்காங்க? இப்படி ஒரே இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது என்னப்பா பண்ணியிருக்காங்க? ஒரு 2 முக்கோணத்தை கவுத்தி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அவ்வளோதான். இது இப்படி போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டிருந்தால் நான் என்ன பண்ணுறது? ஓகேங்களா? ஜஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? இதுலேயும் நம்ம ட்ரையாங்கிள் எத்தனை தான் பார்க்குறோம். ஓகேங்களா? அதாவது முக்கோணத்தை கொடுத்துட்டு அதில் எத்தனை ட்ரையாங்கிள்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு சதுரம் கொடுத்துட்டு அதில் எத்தனை ட்ரையாங்கிள் பார்த்தோம். இது முக்கோணம் தான். அந்த முக்கோணத்தை என்ன பண்ணியிருக்காங்க? இதை தலைகீழாக போட்டு வச்சுருக்காங்க. இதில் எத்தனை ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அவுட்ரு கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ அதிலெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனைப்பா? 6 ட்ரையாங்கிள் வந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த பெரிய முக்கோணம் ஒன்று வருமா? யார்? இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. இப்படி வராதப்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, இந்த சின்ன முக்கோணம் இல்லை, இவரும் பெருசு தான். இந்த பெரிய முக்கோணம், அது 2 முக்கோணத்தை நம்ம தலைகீழாக போட்டு தானே இந்த டயக்ராமே ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி ஒரு 6 முக்கோணம் வந்துட்டாங்க. அது கூட ஒரு 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக 8 முக்கோணம் அப்படின்றது உங்களுக்கு சரியான ஆன்சர். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட டயக்ராமில் எத்தனை ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ அப்படி இந்த கொஷினுக்கு வந்துடுங்களேன். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 த சேம் ஃபார்மேட். ஓகேங்களா? அடுத்து இந்த நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை போய் நோட் பண்ணுங்கப்பா. சரி, ஏன் இங்கே நம்ம அதை நோட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி பாருங்களேன். எங்கேயாவது உங்களுக்கு டயக்ராம் முக்கோணம் ஃபார்ம் ஆகுதா? எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதுவே இந்த 5 கார்னரில் 5 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோடை போய் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ இங்கே எத்தனை இருப்பார்? ஸோ 6 இருப்பார். 6 இருக்கும்போது நீங்கள் நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவே 5 வந்தால் நான் சொல்கிற மாதிரி நோட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம். இந்த பாயிண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா ஸோ வருவாரப்பா, இப்படி ஒரு முக்கோணம் வராரு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா கார்னரையும், ஒரு கார்னர் கூட விடாதீங்க, எல்லா கார்னரையும் போய் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு டயக்ராமை ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து சரி, நான் இந்த பாயிண்ட் எடுக்கிறேன், இதுலேயும் எனக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆப்வியஸாக வருவார். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் இருக்கார். அதுக்கு மேலே வேறு கலர் இல்லை, ஸோ அதனால் நான் போட்டு காமிக்கல. அப்போ அதே மாதிரி இந்த இடத்த நீங்கள் எடுத்தால் கூட இதை பேஸாக வச்சு ஒருத்தர் இருக்கார்.
அடுத்து இதை எடுத்தாலும் இதை பேஸாக வச்சு ஒருத்தர் இருக்கார். அப்போது 5 அந்த கார்னரில் 5 முக்கோணம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நோடை போய் செக் பண்ணுங்கள். அப்போது 5 நோடு இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. ஆல்ரெடியே 5 முக்கோணம் இருக்கார், அது கூட இந்த 5 ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 5 எவ்வளோப்பா? ஸோ 10. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட டயக்ராமில் மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் 10 இருக்கார். இவ்வளோதான்ப்பா. சரி, வேறு எதாவது எனக்கு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரும் முக்கோணத்தையும் கனெக்ட் பண்ணி விடுவான். நம்ம எக்ஸாமில் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த கான்செப்ட், இந்த ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் அதில் தூக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும் தான் இருக்கும். இது தெரியல அப்படின்னா அந்த சம பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ அடுத்து இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு கேட்பான்ப்பா. இப்போ நம்ம முக்கோணத்தை பார்த்துட்டோம், ஓகேங்களா? முக்கோணத்தை அதோடு விட்டுருங்க. இப்போ ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது, ரெக்டாங்கிள் எவ்வளோ இருக்குது? எனக்கு கொடுக்கப்பட்ட டயக்ராமில் ஸ்கொயர் எவ்வளோ, ரெக்டாங்கிள் எவ்வளோ? ரெக்டாங்கிள் வந்து ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். நான் அதனால் ரெக்டாங்கிளை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரெக்டாங்கிள் ரொம்ப ஈஸிப்பா, சிம்பிளாக முடிச்சிடுவார் அவர். இப்போ இந்த சைடு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3, இது ரோ. அடுத்து காலம் பார்க்குறோம், 6 இருக்கா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொன்றா தான் ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்பர் சிஸ்டத்தில். அது என்னப்பா? n + 1 / 2. இப்போ 1லேருந்து 4க்குள்ளே இருக்குன்னா நான் ஈஸியாக ஆட் பண்ணி போட்டுருவேன். ஏன் 1லேருந்து 6 கூட என்னால் கவுண்ட் பண்ண முடியும். ஒருவேளை நிறைய கொடுத்துட்டான், 10 பாக்ஸ்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னா ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறது நமக்கு டைம் வேஸ்ட். அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 1லேருந்து 6 வரைக்கும் உள்ளதை ஒவ்வொரு நம்பராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? ஸோ 6 5 11, 11 + 4 15, அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னன்னா 6 அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ 6 + 1 7/2 இது நமக்கு கடிச்சு போட்டால் எவ்வளோ போகிறோம்? ஸோ 3 7 21. நீங்கள் வேணால் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணி பாருங்கள், அது அந்த 21 தான் வருவார், வேறு எதுவும் வரமாட்டார். ஸோ 6 + 4 எவ்வளோப்பா? ஸோ 10, 10 + 5 15. ஸோ 15 5 20, 20 + 1 21. அப்போது நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஃபார்முலா நம்ம எழுத தேவையில்லை, மைண்ட்லேயே வச்சு போட்டுடலாம். ஏன்னா 6 தான் வரப்போறாரு. 6 + 1 7, 7/2 ஜஸ்ட் அடிச்சு போட்டால் 21 அப்படின்றது சொல்லிடுவோம். ஓகே, இது வந்து ரோவோட கவுண்ட்டு, சாரி காலம். இது வந்து காலம், இதுதான் ரோ, ஓகேங்களா? இது காலம். ஓகே, காலமுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ரோக்கு எவ்வளோன்னு பாருங்கள். ரோ சின்னதாக தானே இருக்காரு, 3 ரோ தான் இருக்குது. இந்த சாரி 3 காலம் இருக்குது. அப்போ அந்த ரோவை கவுண்ட் பண்ணோன்னா 3 + 2 5, 5 + 1 6 அப்படின்னு வராது. அப்போது இந்த காலமை கவுண்ட் பண்ணால் நமக்கு 21 வராங்க. ஸோ ரோவை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 2 5, 5 1 6ன்னு வராங்க. ஜஸ்ட்டு ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். நம்மளை ரெக்டாங்கிள் கேட்டுட்டான் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸி. அப்போ செம்ம ஈஸியாக கேட்டாலும் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ 21 × 6பா. இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணால் 1 6 6, 6 2 12. அப்போ 126 ரெக்டாங்கிள் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதில் இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்து இதை ஒரு ரெக்டாங்கிள் சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸாமே முடிஞ்சிடும். நம்ம ரொம்ப கிளியராக நம்ம மைண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கும், இன்னும் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம மைண்டும் ஒரு பக்கம் நம்மளை திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன், டைம் வேஸ்ட், இதுதான் நடக்குமே தவிர. ஆனால் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் பார்த்தோன்னே போட்டுருவோம். அவன் எவ்வளோ வேணாலும் பாக்ஸை கொடுக்கணும், நீங்கள் பயப்படாதீங்க. அவன் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு உங்களை கொஷின் கேட்டுட்டான் அப்படின்னாலே ரோவில் இருக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணுங்கள், அந்த காலமில் இருக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் போட்டு பெருக்குங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? அந்த மொத்தம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்போ இந்த காலம் மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 21 கிடைக்கிறாங்க. ஸோ ரோவை மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கிறாங்க. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் பெருக்குனிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் 126 அப்படின்றது மிக சரியான ஆன்சர்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே, இதே டயக்ராமுக்கு, ஓகேங்களா, இதே டயக்ராமுக்கு ஸ்கொயர் அப்படின்றது நான் அடுத்து சொல்கிறேன். ஸ்கொயரை சொல்லிவிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவே தெரிகிறார். ஏன்னா இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 இருக்கார், ஓகேங்களா? அப்படி இருந்துட்டார் அப்படின்னா நமக்கு வேலை மிச்சம். இப்போ பாருங்கள், ரோ எத்தனை இருக்குது? 1 2 3 4. மொத்த ரோவில் வந்து ஒரு 4 தான் போடுறோம். சரி, இது வந்து காலம். ரோனா இப்படி சொல்லுவோம், 1 2 3 4, ஓகேங்களா? நமக்கு தேவை இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 இருக்கா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி சம்ம, ரொம்ப ஈஸியாக கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், 4 தானே இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ 1 ஸ்கொயர் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்ப்பா. இதுக்கு என்ன வேல்யூ வருதோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கான ஆன்சர். வேறு எதுவுமே கிடையாது. இது நம்பர் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸில் அவன் எத்தனை கோடுனாலும் போட்டிருக்கட்டும், கோடை போட்டுட்டு எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு உங்களை கொஷின் கேட்டுட்டான் அப்படின்னாலே
அந்த நம்பர் மட்டும் பாருங்கள். கரெக்டாக இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 தான் நமக்கு பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1 ஸ்கொயருக்கு எவ்வளோப்பா? 1 தான். 2 ஸ்கொயருக்கு 4, 3 ஸ்கொயருக்கு 9, 4 ஸ்கொயருக்கு 16, அவ்வளோதான். ஸோ 9 + 1 10, 20, 30. அப்போ நமக்கு எத்தனை ஸ்கொயர் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 சதுரங்கள் உள்ளன. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ அப்படி இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராம் எப்படி இருக்காரு? பர்ஃபெக்டாலாம் கிடையாது. ஏதோ இந்த பக்கம் பாருங்களேன். ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 2 3 4 இருக்கார். 3 4 இருக்கார். காலம் பாருங்களேன், அப்படியே நீட்டாக எப்படி இருக்கார்? நிறைய இருக்கார். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். இங்கே 1 இருக்கா, இங்கே 2 3 4, ஓகேங்களா? இந்த 4 வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இந்த 4 வரைக்கும் நம்ம எத்தனை ஸ்கொயர், இதுலேயும் நம்ம எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கிறோம்ப்பா. எத்தனை ஸ்கொயர் இருக்கார் அப்படின்றதான் கண்டுபிடிக்கிறோம். இந்த 4 வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு அதே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். எவ்வளோ வந்துச்சு? 30 அப்படின்றது நமக்கு வந்திருந்தார். இப்போ அதை கூட நம்ம அடிஷ்னலாக என்ன வேலையை பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இங்கே மிச்சம் மீதி தொங்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா? இங்கே வந்துருங்க. ஓகேங்களா? இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 2 இந்த பக்கம் பாருங்கள். இப்படி பார்க்கணும். ஓகேங்களா? எப்படி இருக்கார்? 2 காலம் அதே மாதிரி இருக்கார். அப்போ 1 2 3 4 1 2 3 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 4 + 3 எவ்வளோப்பா? 7, 7 3 10. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 10 இருப்பார். அப்போ மொத்தம் 20, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு எனக்கு எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு அவன் கேட்டான் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எவ்வளோ அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வராருன்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 ரிமைனிங் தொங்கிட்டு இருப்பார் இல்லையா, அதை அப்படியே இந்த ரோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், வேலை ஈஸி. இப்போ பாருங்கள், 30 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 30 + 20 எவ்வளோப்பா? ஸோ மொத்தம் 50 ஸ்கொயர், 50 சதுரம். ஓகேங்களா? 50 சதுரம் உள்ளன. ஓகே, இது அப்படியே இந்த மேலே இருக்க கொஷின் கொண்டு போயிடுங்க. இதில் எத்தனை ஸ்கொயர்னு கேட்குறேன். இப்போ இதில் எத்தனை ரெக்டாங்கிள்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. இப்போ நான் கேட்குறேன் எத்தனை ஸ்கொயர்னு கேட்குறேன். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ரோ வந்து 3 இருக்கா, காலம் வந்து 3 இருக்கார். 1 2 3, ஓகேங்களா? ரோ பாருங்கள் 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்கார். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த 3 நமக்கு எத்தனை இருக்குது? ஒரு 3, இந்த பக்கம் 3, அது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே தனியாக பிரிச்சுக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பிரிச்சுக்கிட்டோமா? 1 ஸ்கொயர் எவ்வளோ, 2 ஸ்கொயர் எவ்வளோ, 3 ஸ்கொயர் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ மிச்சம் மீதி இருக்காங்கன்னு பாருங்கள். நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் இந்த இடத்துல? ஸ்கொயர். நான் சொல்கிறது ஸ்கொயர். எப்படி கேட்டாலும் இந்த ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? நம்ம வேறு எந்த கன்ஃபியூஷனுக்கும் இடமே கிடையாது. இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், இதில் யார் அதிகமாக இருந்தார்? நமக்கு காலம் அதிகமாக இருந்தார். கரெக்டாக? 1 2 3 4 5 6 காலம் அதிகமாக இருந்தார். நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரோல் எத்தனை இருந்துச்சுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 காலமு, ரோ வந்து 4 இருக்கார். நம்ம எத்தனை ரோ காலம் பொதுவாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ரிமைனிங் எத்தனை காலம் எக்ஸ்ட்ரா இருந்தாரோ அதை தூக்கி தனியாக ஆட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக? யார் அதிகமாக இருந்தாரோ அவங்கள தூக்கி தனியாக ஆட் பண்ணிக்கிட்டோம். இது காலம். ஓகேங்களா? அப்படி நேராக லாங் சைஸ் கோடு வச்சா கோடு போடுவோம் இல்லையா, இதுதான் வந்து காலம். அப்போ 2 காலம் எக்ஸ்ட்ரா இருந்தால் 2 காலத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், யார் இப்போ அதிகமாக இருக்கிறது? ரோ அதிகமாக இருக்காங்க இந்த இடத்துல. காலம் 3 தான். 1 2 3 3 காலம் தான் இருக்கார். ஓகேங்களா? அதுவே ரோ வந்து நிறையா இருக்கார். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொதுவான காலம் ரோவை தூக்கி தனியாக எழுதிக்கிறோம். எவ்வளோ போகிறோம்? ஸோ 3 9, 9 + 1 10, 10 + 4 அப்போ 14 ஸ்கொயர் உள்ளன. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு 1 2 3 போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா என்ன எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3, இதுக்கு ஒரு 1 2 3, இதுக்கு ஒரு 1 2 3. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 3 + 2 5, 5 + 1 6. அதே மாதிரி எத்தனை 6 வருவாங்க? ஸோ 3 6 ஆப்வியஸாக வருவாங்க. அப்போ 3 6 எவ்வளோப்பா? 18. ஆல்ரெடி நம்ம 14 கண்டுபிடிச்சிருப்போம். 14 + 18 எவ்வளோப்பா? 8 4 12, ரிமைனிங் 1 32. அப்போ இந்த மாதிரி அவன் என்ன கொடுத்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் கேட்டாலும் ரெக்டாங்கிள் கேட்டாலும் ஒரே கான்செப்ட் தான்ப்பா. ஃபுல்லாக ஷார்ட்கட்டு. இது நம்ம எதுவும் கான்செப்டாக பார்க்கல, ஃபுல்லாக ஷார்ட்கட்டு. ரெக்டாங்கிள்னு கேட்டுட்டான் அப்படின்னாலே மொத்தம் எத்தனை இந்த காலம் வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? 1 2 3 காலம் வருதா? 3 + 2 5, 5 + 1 6, 6 அவ்வளோதான். இது வந்து காலம். ரோ பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 வருதா? அப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 21. தட் இஸ் ரோ. அவ்வளோதான். ரோ இன்ட்டு காலம்னு அப்படியே பெருக்கணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் முடிச்சிட்டார். அதுவே ஸ்கொயர்னு அவன் கேட்டிருந்தா மட்டும் நான் சொல்கிறத அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதுன்னு நம்ம தூக்கி எழுதிக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல இந்த பக்கம் 3 இருக்குது, இந்த பக்கம் 6 போகிறாரு. அப்போ எனக்கு 3 வரைக்கும் பொதுவாக இருக்கார். அப்போ 1 2 3 1 2 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயருக்கு என்ன வேல்யூவோ அதை தூக்கி எழுதுறோம். அதுக்கு 14 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் யார் அதிகமாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல யார் அதிகமாக இருக்காங்க? ரோ. ஓகேங்களா? இப்படி போட்டால் ரோ. ஓகேங்களா? ரோ தான் எக்ஸ்ட்ரா இருக்கார்.
எத்தனை ரோன்னு பாருங்கள், 1 2 அது 3 ரோ இருக்காரு. அப்போ அதில் நம்பர் போடுங்க, 1 2 3 1 2 3 1 2 3ன்னு போடுறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஸோ 3 2 5 5 1 6. அதே மாதிரி 3 ரோ இருக்காரு. அப்போ 18 இருக்க போகிறார். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 32. அப்போ 32 சதுரம் தட் இஸ் ஸ்கொயர் இருக்குது அப்படின்றது ஆன்சர். இப்போ அதே இந்த சம்மில் பார்த்துக்கோங்க, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கார். இதில் வந்து யார் அதிகமாக இருக்காது, ரோ வந்து 4 தான் இருக்கார், காலம் எத்தனை இருக்காங்க, 6 காலம் இருக்காங்க. அப்போ அந்த ரிமைனிங் 2 காலம் இருக்கார் பார்த்தீங்களா, அதை தனித்தனியாக ஆட் பண்ண போகிறோம். யார் அதிகமாக இருக்காங்களோ அது தனியாக ஆட் பண்ணும்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், ஆட் பண்ணி போட்டால் நமக்கான ஆன்சர் வந்துட போகிறார். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த சம். இதில் எத்தனை ஸ்கொயர் இருப்பாங்கன்னு கேட்பாங்க. இது பார்த்தோன்னே நம்மளால் எல்லோரும் சொல்ல முடியும். இப்போ உள்ளே இருக்கிறது போய் பாருங்களேன். ஓகேங்களா, இப்படி தானே இருக்கார், வேறு எதுவும் இல்லையே. 1 2 3 4ன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு பெரிய ஸ்கொயர், அப்போ 5 இருப்பார் கரெக்டாக. அப்போ இந்த இதை எடுத்தால் ஒரு 5 வருவார். அடுத்து இந்த உள்ளே இருக்கிறத விட்டுருங்க அப்படியே. அப்போ இப்போ ரெண்டாவதாக இருக்கிறத பார்க்க போகிறோம். அதில் என்னப்பா பண்ணுறாரு, இதே மாதிரி கோடு போட்ட மாதிரி தானே இருக்கும். அப்போ இதில் ஒரு 5 இருப்பார் கரெக்டாக. அதாவது இவரை போய் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ரெண்டாவதாக உள்ளவரை போய் எடுத்துக்க போகிறோம். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 கோடு போட்டிருக்காங்க. அப்போ லைக் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்க மாதிரி தானே இருப்பார். அப்போ 1 2 3 4 அந்த பெரிய சதுரம் 1. அதே மாதிரி இந்த அவுட்டரில், அப்போது இதில் எத்தனை இருப்பார், அவுட்டர்லேயும் ஒரு 5 இருப்பார். அப்போ மொத்தமாக 15 சதுரங்கள் உள்ளன. இது எல்லாமே ப்ரீவியஸ், நான் எடுத்த எல்லா கொஷினுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான், எதுவுமே நானாலாம் கிடையாது. உங்கள் ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கான்னு வச்சு ஸோ அதை வச்சு நானே எடுத்திருக்கேன். அதை எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ மொத்தம் எவ்வளோப்பா, 15 சதுரங்கள் உள்ளன, 15 ஸ்கொயர் உள்ளன. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த கொஷின் வந்துடுங்களேன். இதை அப்படியே கம்பைன் பண்ணியிருக்கான், வேறு எதுவுமே கிடையாது. அவன் எப்படினாலும் பண்ணட்டும், நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி வரும் இல்லையா, இந்த கான்செப்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. அவன் எத்தனை கோடுனாலும் போடலாம், இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம், இல்லை என்ன பண்ணலாம், ஒரு 2 கோடை மட்டும் போட்டு தரலாம். நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேங்களா. ஒரு ஸ்கொயருக்குள்ளேயோ இந்த மாதிரி இது ரெக்டாங்கிள் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அது கூட வந்து இன்ட்டுலாம் போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னாலே நம்பர் தான் 1 2 3 4 5 6 அவ்வளோதான். அப்போ 6 × 2 எவ்வளோப்பா, ஓகேங்களா. 6 × 2 இதில் அவன் என்ன கேட்பானா, எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கேட்பான். எத்தனை ட்ரையாங்கிள், 6 × 2 எவ்வளோப்பா, 12 ட்ரையாங்கிள் உள்ளது. இப்போ இதில் பாருங்களேன், 1 2 3 4 இதில் எவ்வளோப்பா, 4 × 2 ஸோ 8 ட்ரையாங்கிள் உள்ளன. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 12, அப்புறம் ஒரு 8, கீழே பாருங்களேன் இதில் ஒரு 8 இருப்பாங்க இல்லையா, அதையும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் நோடு பார்க்கணும். இந்த மாதிரி டயக்ராம் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது எல்லாம் மீட்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த டயக்ராமும் இந்த டயக்ராம் இந்த பெரிய பாக்ஸும் இந்த குட்டி பாக்ஸும் மீட் பண்ணுற இடம் இதுதான் கரெக்டாக. இந்த சைடு தான் எல்லாமே ரெண்டுத்துக்கும் காமன். அந்த பொதுவான பக்கம் மீட்டிங் பாயிண்ட், தட் இஸ் அந்த பொதுவான பக்கத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியது அவசியம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையாப்பா, இப்போ இதுலேருந்து ஏதாவது ட்ரையாங்கிள் வருதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், வரலாமா, வாய்ப்பு இருக்கா. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து வருமா, அப்போது 2 டயக்ராம் வந்துட்டார். இப்போ அடுத்து வரும், இது வந்து இது கூட அட்டாச் ஆகிருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஒரு நோடு இருக்குது. ஓகேங்களா. இதில் நீங்களே பாருங்களேன், ஏதாவது காமனாக வருதா. இப்போ இதை வச்சு இங்கே டயக்ராம் வருதா, இந்த பாயிண்ட்டை வச்சு ஏதாவது டயக்ராம் வருதா, இல்லை. அப்போ அந்த பெருசு 2 ஜாயின் பண்ணும்போது மட்டும் தான் 2 எக்ஸ்ட்ரா வந்துச்சு, அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கான்செப்ட்குள்ளே இந்த மாதிரி சிங்கிளாக கேட்டான் அப்படின்னா ஜஸ்ட் × 2 பண்ணி எழுதிப்போம். கம்பைன் பண்ணுறான், எனக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று சேர்க்குறான் அப்படின்னா நான் பண்ண வேண்டிய விஷயம் அந்த 2ம் ஜாயின் பண்ணுற அந்த பொதுவான பக்கத்தை நம்ம நோட் பண்ணணும். நோட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டு அதை எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து ஏதாவது முக்கோணம் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல 2 ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு 12 இருக்காரு, அப்புறம் ஒரு 8 12 + 8 எவ்வளோப்பா, 20 20 + 10 ஸோ 30. அப்போ மொத்த ட்ரையாங்கிளின் எண்ணிக்கை அப்படின்றது, மொத்த முக்கோணத்தின் எண்ணிக்கை அப்படின்றது 30 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். இது எப்படி பாருங்க, கம்பைன் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த மாதிரி கோடு போட்டிருந்தா ஜஸ்ட்டு 1 2 3 4ன்னு போட்டு ஆட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 + 2 + 3 + 4ன்னு போட்டு ஸோ 4 + 3 7 7 3 10 அப்படின்னு போட்டுருவோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே என்னது 1 2, நான் என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை பேஸ் வருதோ. இப்போ பாருங்களேன், இதை நம்ம பேஸாக வச்சு பார்த்தோன்னா இங்கே ஒரு 1 2 போட போகிறோம். இதை பேஸாக வச்சு பார்த்தோன்னா இங்கே ஒரு 1 2 போட போகிறோம். எவ்வளோப்பா, இதுக்கு ஒரு 3 வருவாரா, இந்த பேஸ்க்கு ஒரு 3 ட்ரையாங்கிள், இந்த பேஸ்க்கு ஒரு 3 ட்ரையாங்கிள், இந்த பேஸ்க்கு ஒரு 3 ட்ரையாங்கிள், மொத்தம் எத்தனை வரும், 9 ட்ரையாங்கிள் எனக்கு வந்துருச்சு இப்போதைக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படி இந்த பக்கம் வந்து பாருங்கள், இங்கே இவர்கிட்ட வந்துருங்க, இது ஒரு முக்கோணம் தானே. ஓகேங்களா, கரெக்டு தானே. அப்போ பாருங்கள், இதில் நம்ம 1 2 போட்டோம் அப்படின்னா இந்த பேஸை வைக்கும்போது இதுக்கு ஒரு 3 ட்ரையாங்கிள் இருக்கும்.
அதே மாதிரி இந்த பேஸ் வரும்போது இதுக்கு ஒரு 3 ட்ரையாங்கிள், அதே மாதிரி இந்த பேஸ் வரும்போது இதுக்கு ஒரு 3 ட்ரையாங்கிள் வருவார். ஓகேங்களா? இப்போ நமக்கு மொத்தம் எவ்வளோ வருவார்? இதில் ஒரு 9 இருக்கார், இதில் ஒரு 9 இருக்கார். 9 + 9 ஒரு 18 ட்ரையாங்கிள்ன்றது வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இங்கே ஒருத்தர் வரார் இல்லையா, நல்லா பாருங்கள், இங்கே ஒருத்தர் வரார் இல்லையா, இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இவரை பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி ஒருத்தர் எழுதலாமா? இது ஒரு ட்ரையாங்கிள் தானே. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இவர் ஒருத்தர் வராரு. அடுத்து இதையே நான் இப்படி கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 ட்ரையாங்கிள் வராங்க. ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ இருக்குது? 9 + 9 18. அந்த 18 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ மொத்தம் 20 ட்ரையாங்கிள். அடுத்த கான்செப்ட்குள்ளே போயிடலாம்ப்பா. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பான். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினை பாருங்களேன், இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? இங்கேயும் ட்ரையாங்கிள் தான். ஓகேங்களா? அவன் கேட்குறதே ஒன்று ட்ரையாங்கிள் கேட்பான், இல்லை ஸ்கொயர் கேட்பான், இல்லை செவ்வகம் கேட்பான். இதை தாண்டி வேறு எதுலாம் கேட்க மாட்டான். ஓகேங்களா? க்யூப் வச்சு ஒன்று கேட்பான், அது நான் தனியாக ஒரு இதாக கொடுத்துறேன். அது ஒரு 1 மினிட்டு, அதில் இதில் இல்லை, அதை மட்டும் நான் தனியாக கொடுத்துறேன். ஈவன் ஷார்ட்ஸில் கூட நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் பாருங்களேன், இதில் எத்தனை ட்ரையாங்கிள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேட்டேன் அப்படின்னா இங்கே எத்தனை அடுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது இந்த பேஸ் 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, 4. ஓகேங்களா? அப்போ 4 பேஸ் இருக்கார். இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்காருப்பா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n + 2 2n + 1 / 8. அவ்வளோதான். ஓகேங்களா? இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக கொடுத்துருந்தால், இந்த பேஸ் வந்து ஈவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா. பேஸ் என்னப்பா? இது அந்த கோடு போட்டிருக்கான் இல்லையா, இதுதான் 1 2 3 4 கோடு போட்டிருக்கான். அப்போ n which is equal to 4. 4ன்றது ஈவன் நம்பர் தானே. இப்போ அதுவே ஆட் நம்பராக கொடுத்துருந்தான் அப்படின்னா, இல்லை எனக்கு ஈவன் கொடுக்கல ஆட் கொடுத்துருக்கான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n + 2 2n + 1 -1 / 8. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு -1 பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ஈவன் எத்தனை இந்த பேஸை வந்து கவுண்ட் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் பேஸை கவுண்ட் பண்ணுறோம். ஈவன் நம்பராக இருந்தால் இதுக்கு போடுறோம், ஆட் நம்பராக இருந்தால் அதுலேருந்து ஒரு -1 போட்டு போடுறோம். அவ்வளோதான். இப்போ n எவ்வளோப்பா? 4ன்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ 4 + 2 எவ்வளோப்பா? 6. ஸோ 4 2 8 1 9. இந்த இடத்துல n-க்கு பதிலாக 4 போகிறேன். 4 × 2 8 + 1 9 / 8 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1 நாள் 4, 2 நாள் 8, 1 2 2, ஸோ 3 2 6, 3 × 9 எவ்வளோப்பா? 27. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட டயக்ராமில் மொத்தமாக 27 ட்ரையாங்கிள் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான்ப்பா. இப்போது ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் எவ்வளோ? ஓகேங்களா? அதிகபட்சம் என்ன பண்ணுவான்? இந்த ட்ரையாங்கிளையும் ஸ்கொயரையும் கம்பைன் பண்ணி கேட்பான். ஓகேங்களா? இல்லைனா வந்து என்ன பண்ணி ஏதாவது கிராஸ் மல்டிப்ளை ஏதாவது அட்டாச் பண்ணி, இப்போ இதில் கேட்டான் பார்த்தீங்களா, 2த்தை அட்டாச் பண்ணி, இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கேட்பான். அவன் எத்தனை அட்டாச் பண்ணாலும், இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு. அதே மாதிரி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதுதான். அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தான் அவன் எவ்வளோ பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்கொயர் கொடுத்தாலும், க்யூப் கொடுத்தாலும் அவன் போட முடியும். ஸோ இதை தவிர்த்து இதுக்கு வேறு ஷார்ட்கட்டே இல்லைப்பா, இதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? இல்லை நான் ஒவ்வொன்றா தான் நான் கவுண்ட் பண்ணி போடுவேன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஸ்மார்ட்டான ட்ரிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கும் போது நமக்கு டைம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ இதை பற்றின ஃபர்தர் அப்டேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சாஃப்ட் காப்பி அதில் போஸ்ட் பண்ணுறோம், அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக நம்ம கிளாஸ் என்னென்னலாம் போடுறோம் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.